இதை யாருக்கு சொல்கிறார் சார் அவர்? விஜய்க்கு தானே சொல்கிறாரு. இதை விஜய்கிட்ட நேரடியாக போய் சொல்லிடலாமே, இதை எதுக்கு மேடையில் வந்து சொல்லணுன்ற நான் இப்போ புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே வந்து ஒரு வகையான தற்கூரிங்கன்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ உத்தரவு கிடச்ச பிறகு பேசுறது இதெல்லாம் இப்போ எல்லாருமே அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டிவிக்கில் இருக்கிற அத்தனை பேருமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நமக்கு சிபிஐ வந்து விசாரணை கிடச்சி வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் அடிப்படை அறிவு இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். ஏதோ எஸ்எஸ்சி கொஞ்சம் இருக்குன்னு நினச்சேன். இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஜீன் தானே என் ஜீன் தானே நீ வந்து கதர்னா என்ன அர்த்தம்? உன் ஜீன் தான்றது ஊருக்கே தெரியும், நாங்களும் நம்புறோம்ல. அப்புறம் திருப்பி என் ஜீன் தானா உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவு, உங்களை நான் தத்து எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு மகன், இதெல்லாம் வெறும் என்ன சொன்ன ஏட்ட சொரக்கா கறிக்கு ஒரு பழமொழியே இருக்குல்ல, வெறும் பேச்சு தான் சார். நான் கேட்டால் ஃபோனில் பேசினேன், ஒருத்தர் சொன்னான் பாருங்கள், எங்கள் தலைவர் வீடியோ காலில் வரும் தலைவர் இல்லை, வீட்டுக்கே வர தலைவர்னா அவன் எங்கே இருக்கானே தெரியல. இப்போது இது அவன் வீட்டில் தான் இருக்கிறானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமுறை ஆகிட்டானான்னு தெரியல. இப்போ அங்கே நடக்கிறது என்ன, யார் ரெண்டாவது இடத்துக்குன்னு சொல்லி அங்கே ஒரு தள்ளுமுறை நடக்குது. யாருக்கு? ஆதவர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும். அந்த ரெண்டாவது இடத்துல வந்து எஸ்எஸ்சி வரட்டும் தானே சொல்கிறது. வந்தால் தானே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கிடைக்கும். நீ ஜீன் தானே ஏன்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றது இல்லையா, நேரில் போகிறாரா வரலையா அப்படின்றதுல அவங்க மொத்தம் நேரில் போய் எந்த ஆறுதலும் சொல்லாமல் பணத்தை மட்டும் அனுப்பிட்டார். ஏதோ அதாவது செஞ்சார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது தான். ஏன்னா நேற்றைய தினம் தான் பேசினேன், விஜய்க்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லையான்னு கேட்டிருந்தேன். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் தாவேகா தலைவரும் நடிகர் விஜயுமான தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து சமீபத்தில் ஒரு பட விழாவில் கலந்துக்கிட்டாரு. அங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுக்குப்பா பயப்படுற, நீ என்னுடைய ரத்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ஏன் சார் மேடையில் வந்து சொல்லணும்? அவர் நேராகவே போய் சொல்லலாம்ல சார். இதுதான் கிறுக்குத்தனன்றது. இதுதான். இதை நீ மேடையில் போய் சொல்ல வேண்டியதில்லை. இதை யாருக்கு சொல்கிறாரு? இதை யாருக்கு சொல்கிறார் சார் அவர்? விஜய்க்கு தானே சொல்கிறாரு. இதை விஜய்கிட்ட நேரடியாக போய் சொல்லலாமே, இதை எதுக்கு மேடையில் வந்து சொல்லணுன்ற நான் இப்போ புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே வந்து ஒரு வகையான தற்கூரிங்கன்றது இதுதான். இதை எதுக்கு சார் மேடையில் வந்து சொல்லணும்? அப்போ இவரே சொல்கிறாரா, அவர் பயப்படுறாருன்னு சொல்கிறாரா? எதுக்குப்பா பயப்படுறாருன்னு கேட்டால் அப்போ பயப்படுறாரு அவர். அப்படி தானே ஆகிடுது. ஏன் ஜீன் தானே அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் எங்கே போயிருந்த? ஜீன் தானே. ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் மனக்காயமாக இருக்குன்றீங்க. ரைட், உண்மையிலே மனக்காயம் இருக்குது. ரைட்டு. மனக்காயத்துக்கும் வந்து ஒரு 4 வந்து ரிப்போர்ட்டர்ஸில் கூப்பிட்டு உட்கார வச்சு, நிருபர்களை கூப்பிட்டு வச்சு நீ வந்து பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அந்த மனக்காயத்தை கூட பகிர்ந்துக்கலாமே. ஏதோ ஒரு மேடை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நாள் கழித்து எல்லாம் மறந்துருப்பாங்க, எல்லாம் தீபாவளி கொண்டாட்டத்தில் இருப்பாங்க, இதை இனிமேல் பொருட்படுத்த மாட்டாங்கன்றதுக்காக பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ உத்தரவு கிடச்ச பிறகு பேசுறது. இதெல்லாம் இப்போ எல்லாருமே அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டிவிக்கில் இருக்கிற அத்தனை பேருமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நமக்கு சிபிஐ வந்து விசாரணை கிடச்சி வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் அடிப்படை அறிவு இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். ஏதோ எஸ்எஸ்சி கொஞ்சம் இருக்குன்னு நினச்சேன். இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஜீன் தானே நீ வந்து கதர்னா என்ன அர்த்தம்? உன் ஜீன் தான்றது ஊருக்கே தெரியும், நாங்களும் நம்புறோம்ல. அப்புறம் திருப்பி என் ஜீன் தானா சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்கள் அதை கேட்டு இதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சி வேணும் சார். அப்போ அணில்னு அறிக்கை விட்டது யார் சார்? இவர் தான் சார் பிரச்சாரத்துக்கே போயிட்டு வந்து அதிமுக பிரச்சாரம் பண்ணுறாரு சார். அந்த டைமில் வந்து புஷி ஆனந்த் சுயேட்சையாக நிற்கிறாரு. எங்கே? அதே புஷி தொகுதியில். அப்போ வந்து இவர்கிட்ட கேட்கும் போது, இப்போ நம்ம அதிமுக ஆதரித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, இப்போ போயிட்டு நீ வந்து சுயேட்சை வேட்பாளர்னா உன்னை எப்படி ஆதரித்து பேசணும்னு சொல்லிட்டு யார் கேட்குறது? விஜய் கேட்குறாரு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதிமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளராக பாண்டிச்சேரியில் நிற்கிறாரு புஷி ஆனந்த் எனக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி கேட்டபோது அப்போ விஜய் சொன்ன வார்த்தை என்ன கேட்டால், நாங்கள் இங்கே அதிமுக ஆதரித்து அப்பா பேசிட்டு இருக்காரு, நானும் பேச போகிறேன், இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து சுயேட்சை போட்டிட்டா நான் எப்படி உன்னை ஆதரிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ புரியுதுங்களா? இவெல்லாம் ஞாபகப்படுத்தணும். இப்போ வந்துடுச்சு இல்லையா செய்தி? இவங்க அதிமுக ஆதரித்து என்ன பேசுனாங்க, அணில் மாதிரி நாங்கள் வந்து சேவை செஞ்சோன்னு சொன்னது யார்? இதே விஜய் தானே சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து தான் மறந்து பேசுகிறது. எந்த கட்சியிலனா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி காலில் போய் எதுக்கு வேணும்? எதுக்காக அதை சந்திப்பு? ராகுல் காந்தியோட எதுக்கு சந்திப்பு? தனிப்பட்ட சந்திப்பு எதுக்கு? விளக்கணும்ல. மோடியை சந்தித்தா அது அரசு விழா சார். ராகுல் காந்தி எதுக்கு போய் சந்தித்தாங்க? அப்பாவும் மகனும் போயிட்டு. எந்த கட்சியும் நீங்கள் இல்லைல்ல. தூண்டில் போட்டு பார்த்தீங்க, அது வேலைக்கு ஆகலை, அவ்வளோதான். அதே மாதிரி என்னென்னா அவர் கலைஞரை பற்றியும் சொல்லியிருக்காரு. இவர் அரசியலே இல்லைன்னு சொல்கிறவர்
அப்போ 1987 கலைஞர் கைது அதாவது செய்யும் போது ஒன்று சொல்லுவாங்கள்ல, எஸ்ஏசி வந்து திமுக காரர் இல்லை அப்படின்னு சொன்னால் எஸ்ஏசி நிழலே நம்பாது. ஆரம்ப காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து திமுகவில் பயணித்தவர் தான் இவர். சும்மா இன்றைக்கி வந்து அப்படி சொல்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு நீங்கள் தாவனீங்க. இது உண்மை. இது எந்த அரசியல் கட்சியும் இல்லைன்னு இப்போ சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் தான் சொல்லுவாரா இந்த வார்த்தையை? சொல்லுங்கள். ஸோ விஜய் கூட சமீபத்தில் வந்து இந்த 41 குடும்பங்களுக்கு இருந்தவங்களுக்கு வந்து நான் உங்கள் வீட்டில் நானும் ஒரு மகன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் மகனாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஒரு மகன் தானே கொடுப்பார் எல்லாருக்கும், அப்பா அம்மாக்களை இவர் கொடுத்துருவாரா? அப்போ சார் ஒரு விஷயம் நல்லா புரியுது, நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. நம்ம ரொம்ப வந்து இவர் வந்து ஏன்னா பெரிய மனுஷன் எஸ்எஸ்சி, அவரை ரொம்ப நம்ம வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மறதி தான் சார் காரணம். நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து இங்கே யாரும் முட்டாள்கள் கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை எல்லாத்தையுமே நம்ம ஒரு வருஷத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன படம் எடுத்தீங்க, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, எல்லாத்தையும் வரிசைப்படுத்த முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் திமுகவை சார்ந்த, திமுக வந்து உறுப்பினர்னு நான் சொல்லலை, திமுகவோட நிர்வாகின்னு சொல்லலை, ஆனால் திமுகவை சார்ந்து தான் உங்கள் பயணம் இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதை மறுக்கவே மாட்டாங்க யாருமே. தமிழ் சினிமாவை கூர்ந்து கவனிக்கிற அத்தனை பேருமே, அரசியலை கூர்ந்து கவனிக்கிற அத்தனை பேருமே யாருமே வந்து எஸ்எஸ்சி வந்து அடிப்படையில் எஸ்எஸ்சி யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுகன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து அதிமுக வந்து இப்போ பிரச்சாரம் பண்ணதெல்லாம் உண்மை. இப்போ நீங்கள் டிவிக்கேன்னு சொன்னால் அது வந்து இயல்பு தானே. மகன் கட்சி ஆரம்பித்தா நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறுப்பினராக இருக்க தானே செய்யணும். அது என்ன செய்ய முடியும்? பாவம் நீங்களும் மெம்பர் ஆகலாம், அப்புறம் வேறு யார் தான் மெம்பர் ஆகுது? விஜய் அவர்கள் கூட சமீபத்தில் அந்த கரூர் துயரங்கள் நடந்த குடும்பத்துக்கு இனி நானே உங்கள் மகன், நானே உங்கள் உறவு, உங்கள் குடும்பம் என் குடும்பம் அப்படின்ட்டு விஜய் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவு, உங்களை நான் தத்து எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு மகன், இதெல்லாம் வெறும் என்ன சொன்ன ஏட்ட சொரக்கா கறிக்கு ஒரு பழமொழியாக இருக்குல்ல, வெறும் பேச்சு தான் சார். அண்மை செய்திகள், விஜய் வந்து 31 குடும்பத்துக்கும் 20 லட்ச ரூபா அனுப்பியிருக்கிறாரு. இது ஒரு தகவல் இப்போ தான் ரீசெண்டாக இப்போ தான் தகவல் வந்திருக்கு. 39 குடும்பங்களுக்கும் இவர் வந்து அந்த 20 லட்ச ரூபா பணத்தை அனுப்பியிருக்கிறாரு. இது வந்து ஊடகத்தில் வந்து அதிகாரப்பூர்வ செய்தி தான் கொடுத்துருக்குறாங்கன்றது செய்தி. ஏதோ தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றது இருந்து இல்லையா, நேரில் போகிறாரா வரலையா அப்படின்றதுல ஆக மொத்தம் நேரில் போய் எந்த ஆறுதலும் சொல்லாமல் பணத்தை மட்டும் அனுப்பிட்டார். ஏதோ அதாவது செஞ்சார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது தான். ஏன்னா நேற்றைய தினம் தான் பேசினேன், விஜய்க்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லையான்னு கேட்டிருந்தேன். இப்போ வந்து உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து அனுப்பியிருக்காங்க. அது நம்ம பேசுனாலும் அனுப்புகிறாங்கன்னு சொல்லலை, ஆனால் நான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 லட்ச ரூபா பணம் என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லையா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அனுப்பிட்டார், அவ்வளோதான். இல்லை அதே மாதிரி கூட மாதம் 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் வந்து கட்சிக்காரங்க சொல்கிறது சார். கட்சியில் இருக்கிற பணக்காரனுங்க வந்து பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க சொல்கிறது. இனிமேலாவது அந்த மக்களை வந்து புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் கூட நடிகர் நெப்போலியன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரை நேரில் சென்று சந்திக்காத விஜய் காலில் பேசுறேன்னு சொல்றீங்க, அந்த 41 குடும்பம் வேணா மன நிறைவாகலாம், ஆனா உலகம் பூரா உங்க பேர் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நெப்போலியன் அவர்கள். இது எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் சார் நெப்போலியன். எல்லாருமே என்னென்னா, பாதிக்கப்பட்ட மக்களை போய் என்னங்க நேரில் போய் சந்திக்காமல் இவர் இப்படியே வாயிலே வடை சுட்டிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். வெறும் நீங்கள் வாயில் கூட நீங்கள் வடை சுடலை, எங்கே சுட்டிங்க? ஒரே ஒரு நாள் வந்து பேசுனீங்க, ஒரு 2-3 நிமிஷம், அவ்வளோதான். பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, கொடுக்கலையே சார். முதல்ல நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நீங்கள் நேரில் சந்திக்கிறதுக்கே நீங்கள் தயங்குறீங்க, பயப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கே? அப்போ இது ஸ்ப்ரெட் ஆகுதுல, உலகம் முழுவதும் போகுதுல்ல செய்தி. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்க கூட இல்லைங்க, ஒரு வார்த்தை கூட வந்து பேசவே இல்லை. அவங்கள நான் கேட்டால் ஃபோனில் பேசினேன், ஒருத்தர் சொன்னான் பாருங்கள், எங்கள் தலைவர் வீடியோ காலில் வரும் தலைவர் இல்லை, வீட்டுக்கே வரும் தலைவர்னா. அவன் எங்கே இருக்கானே தெரில. இப்போது இது அவன் வீட்டில் தான் இருக்கிறானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமுறை ஆகிட்டானான்னு தெரில. எங்கள் தலைவர் வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர். எங்கே இருக்கிறான் அந்த ராஜ்மோகன்? அவன் தான் சொன்னான். இப்போ புரியுதுங்களா? எந்த எலி வலையில் இருக்கிறானா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குகையில் இருக்கிறானா, எங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறானா இல்லை சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறானான்னு தெரில. அவங்க எல்லாருமே இணையதளங்கள் இருக்காங்க சார். அதுதான் சார் முழுக்க இப்போ தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிகள் கூட்டம், இது தருதலைகள் கூட்டம், பக்குவம் இல்லாத கூட்டம்.
இல்லை அதே விஷயத்திலே வந்து நெப்போலியன் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் சார், தனது தாய் தந்தை மனைவி கிட்டேயே சேர்க்காத ஒரு நபர் வந்து எப்படி மக்களை கவனிப்பாருன்னு வந்து கேள்வி வராதா அப்படின்ற மாதிரி ஆமாம் நெப்போலியன் சார், கேட்கிறாரு. இப்போவும் நான் சொல்கிறேன் சார், குடும்பத்தோடு இல்லைன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் சார். குடும்பத்தோடு இல்லை சார், குடும்பத்தோடு இருந்தால் ஏன் இந்த பேச்செல்லாம் வருது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அப்பா மகன் வந்து மருமகள் பேரன் பேத்தி இப்படி இருந்தால் ஏன் வருது? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, வேறு சொந்த பந்தமும் கிடையாது. இந்த ஒரே ஒரு குடும்பம் தானே சார், நேரடி உறவு. அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ நீங்கள் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா என் ரத்தம் நீ, என் ஜீன் தானே அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவா இருக்குது? என் ஜீனு என் ரத்தம்லாம் கேட்டால் நீங்கள் முதல்ல உறவுகள் ஒன்றா இருக்கணுன்ற நான் வந்து உங்களை வந்து கேலியோ கிண்டலோ பண்ணவே இல்லை. உறவுகள் எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்துட்டு நீங்கள் கௌரவமாக நெஞ்சு நிமித்தி பேசுங்க. ஜீன் பேசுங்க, என் மகன் பேசுங்க, என் பேரன், என் பேத்தி, என் மருமக, இப்படி இருக்கணும் சார். எல்லாத்தையும் இப்படி இருக்கட்டா வெறும் மேடையில் வந்துட்டு நீ என் ஜீன் தானே, என் ஜீன் தானே என்ன? சமீபத்தில் கூட இவரது வழக்கு, இந்த கரூர் சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்ஐடிக்கு பயந்து தான் வந்து சிபிஐ விசாரணைக்கு போனாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி வருது. என்னென்னா எஸ்ஐடி வந்தால் வந்து கேரவான்குள்ளே இருந்த ஃபுட்டேஜெலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா சிபிஐ வழக்கு போய்ட்டு இப்போ இருந்த எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இதெல்லாம் ரூமர் சார், இதெல்லாம் ரூமர் சார். இதெல்லாம் வந்து அப்போ அவ்வளோ எளிதாக நடக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இதெல்லாம் வெளிப்படையாக வந்து இதெல்லாம் வந்து தெரிவிக்காத ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் கூட இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எளிதாலாம் வந்து அழிக்க முடியாது. இதெல்லாம் இருக்கும், பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னா அந்த ரா ஃபுட்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது காப்பி இருக்க பண்ண முடியாதா, இல்லை ரெக்கவர் பண்ண முடியாதா? இதெல்லாம் சும்மா எடுத்து விடுறது தான் இதெல்லாம். இல்லை சார், எதுக்காக கேள்வி கேட்குறேன் சார், அவர் வந்து எஸ்ஐடி இது மாதிரி விசாரணை நடந்ததுன்னா சிசிடிக்குள்ளே இருந்த ஆதாரத்தெல்லாம் கேட்க வைப்பாங்க, வெளியில் இருந்த ஆதாரத்தெல்லாம் கேட்க வைப்பாங்க, ட்ரோன் சுற்றின அந்த ஆதாரத்தெல்லாம் கேட்பாங்க, அப்படின்றதுனால தான் ஒரு சிபிஐ விசாரணைக்கே போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆமாம் சார். இப்போ மட்டும் நான் கேட்க மாட்டாங்களா என்ன? இப்போ தான் கேட்பாங்க. அது கிடையாது. மத்திய சிபிஐ விசாரணை பண்ணால் நம்மளை வந்து நடத்தக்கூடிய விதங்கள் எல்லாம் வந்து நம்மளை வந்து மென்மையாக நடத்துவாங்க, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். திமுக அரசு பண்ணாக்கா, திமுக அரசு தமிழ்நாடு அரசு காவல்துறை பண்ணால் நம்மளை வந்து விசாரணை வந்து ரொம்ப இறுக்கி பிடிப்பாங்க, அப்படி கூட நினச்சிருக்கலாம். இல்லை சார், 2026 டிவிக்கேவே எஸ்எஸ்சி தான் சார்ஜ் எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையா சார்? நான் என்ன சொன்னேன், சார்ஜ் எடுக்கணும் தான் சார் நம்மளும் சொல்கிறோம். இப்போ அங்கே நடக்கிறது என்ன, யார் 2வது இடத்துக்குன்னு சொல்லி அங்கே ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. யாருக்கு? ஆதவர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும். அந்த 2வது இடத்துல வந்து எஸ்எஸ்சி வரட்டும் தானே சொல்கிறது. வந்தால் தானே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கிடைக்கும். நீ ஜீன் தானே, ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இல்லை, நீ என் ஜீன் தானே அப்படி சொல்லிட்டு, என் ஜீவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என் ஜீவன், இது என் ஜீன் தானே அப்படின்னா பாட்டா இது? இது மாதிரி அப்படியாவது எஸ்எஸ்சி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டா நமக்கு வந்து மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு இல்லை ஒரு வந்து நிருபர்கள் கேட்குற கேள்விக்காவது பதில் கிடைக்கும்ல. அங்கே எதுவுமே இல்லையே. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.